நான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு விடயம் வந்து இலங்கையின் கல்வி துறையில் அல்லது கல்வியில் வந்து இந்த உயர்தர பரீட்சையில் இருந்து மாணவர்கள் அதிகளவாக இடைவிலகிறதும் அவர்கள் தங்களுடைய படிப்பினை தொடர முடியாத சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதும் ஒரு தொடர் கதையாகவே இருக்குது. உண்மையாக நாங்கள் படித்த அந்த காலத்தில், அதாவது 2008ஆம் ஆண்டு நான் ஓலெவல் பரீட்சை எழுதினான், 2011ஆம் ஆண்டு ஏலெவல் பரீட்சை எழுதினான். அந்த காலத்தில் இருந்து மாணவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர முடியாது இடைவிலகலானது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு தான் வருது. இப்போ அண்மையிலையும் இடம்பெற்ற மகரகமை கல்வி திணைக்களத்தில் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலில் வந்து இலங்கையுடைய பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரிய இது தொடர்பாக ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பாக ஒரு ஆராய்ச்சி அறிக்கை ஒன்று தயாரிக்கணும் என்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாக குழந்தை பருவத்திலிருந்து தரம் 13 வரைக்குமான கல்வியானது எங்களுக்கு ஒரு அடிப்படை கல்வி திட்டமாக இலங்கையில் காணப்படுது. ஒரு மாணவன் அல்லது மாணவி தன்னுடைய கல்வியினை இந்த குழந்தை பருவத்திலிருந்து தரம் 13 வரை எப்பொழுது சீராக பயில ஆரம்பிக்கிறாரோ தனிப்பட்ட வாழ்க்கையினை மேலே மேலே கொண்டு போகக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. இக்கல்வியினை முன்னேற்றுவதற்காக இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் புதிய ஒரு கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தார். நினைக்கிறேன் இது தொடர்பாக வறிய கோட்டுக்குள்ளே இருக்கிற வறுமையில் இருக்கிற குடும்பத்தினர் மற்றும் பாடசாலை மாணவர்கள் ஏற்கனவே இது தொடர்பான அனுகூலங்கள், அதாவது நன்மைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பாடசாலை கல்வியை தொடர்கின்ற மாணவர்களுக்கு தலா ஒவ்வொரு மாணவருக்கும் ரூபாய் 6000 ரூபாயினை மாதாந்த கொடுப்பனவாக வழங்குகின்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. புதிய அரசாங்கம் பதவியேற்று குறுகிய காலத்துக்குள்ள கல்வியில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தோடும், கல்வி நடவடிக்கைகளில் புதிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தோடும், தொழில்நுட்ப ரீதியாகவும் தொழில் ரீதியான கல்வியினை மேம்படுத்தணும் என்ற நோக்கத்திலையும் பாடசாலையில் இடைவிலகிற மாணவர்கள் எண்ணிக்கையை குறைத்து வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற மாணவர்கள் தங்களோட கல்வி நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளணும் என்ற ஒரு உதவிக்கரமாக இவ்வாறான பிரதமரினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த பாடசாலையை விட்டு இடைவிலகுகின்ற மாணவர்களுக்கான தகவல் சேகரிப்பு மற்றும் ஆய்வு அறிக்கையும் ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்படுகின்ற புதிய கல்விக்கான கொடுப்பனவாக ரூபாய் 6000 வறுமை கோட்டுக்குள் உள்ள பாடசாலை கல்வியை தொடர்வதற்கும் பாடசாலை கல்வியினை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு மிகவும் உந்துதலாக அமைந்துள்ளது. இலங்கை பொறுத்த வரைக்கும் கல்வியினால் முன்னேறியவர்கள் பல பேர். கல்வி திட்டம் வந்து சிறந்த ஒரு வழிகாட்ட திட்டமாக இருக்குது. இலங்கையில் பாடசாலை கல்வி மட்டும் இல்லாமல் தொழில்முறை கல்விகளும் நிறைய முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள் இருக்குது. தொடர்ந்து வரும் வீடியோக்களில் நாங்கள் பார்க்க போகிறது நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களை நான் பகிர காத்திருக்கிறேன். அதில் எவ்வாறு நான் ஒரு சிறிய ஒரு கிராமம் இலங்கையினுடைய வவுனியா மாவட்டத்தின் சுந்தரபுரம் எனும் ஒரு சிறிய ஒரு கிராமத்தில் இருந்து இன்றைக்கு ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இந்த கம்பெனிஸில் சிரேஷ்ட கணக்காளராக எப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறேன், அப்போ இந்த பணிக்கு நான் வந்தது எப்படி என்ற தொடர்பான விடயங்களை நாங்கள் இங்கே ஆராய போகிறோம். அது தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து எதிர்பாருங்கள். கல்வி வாழ்வின் உயர்வுக்கு அடித்தளமாக அமையும். கல்வியுடன் சிறந்த வழிகாட்டல் ஆசான்களும் உங்களுக்கு கிடைக்க, ஆசிரியர்கள் கிடைக்க, நிச்சயமாக அது உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்ன்றதுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். அதை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கணக்கியல் கணக்கீடு தொடர்பான கல்வித்துறைகள் அது தொழில்சார் கல்வித்துறையாக இருக்கலாம், கல்வி கற்கனறிகளாக இருக்கலாம், அல்லது வந்து பாடசாலை கற்கனறிகளாக இருக்கலாம், அல்லது வந்து பல்கலைக்கழக கற்கனறிகளாக இருக்கலாம். இதில் எது தொடர்பிலும் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், உங்களுக்கு நீங்கள் எதை படிக்கணும், அது ஆரம்ப கல்வியிலிருந்து கிரேட் 11 ஓலெவலில் வந்து நீங்கள் எப்படி பாடத்தை கிரேட் 10 ஓலெவலில் எந்த பாடத்தை செலக்ட் பண்ணணும், ஏலெவலில் நீங்கள் என்ன செய்யணும், ஏலெவலுக்கு பிறகு கல்வித்துறை கணக்கீட்டு துறையில் நீங்கள் முன்னுக்கு வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்ன்ற தொடர்பான விடயங்களை நீங்கள் என்னுடன் இணைஞ்சிருங்கள். பயிர்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மேலதிகமாக உங்களுக்கு இருக்கிற தகவல்கள், கேள்விகள் என்னிடம் கேட்டால் அதற்கான வினாக்களையும் வழங்குவதற்கு நான் நிச்சயமாக காத்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில்
எவ்வாறு இலங்கையுடைய கல்வி முறையை பயன்படுத்தி அதே மாதிரி இலங்கையோட தனியார் தொழில்சார் கல்வி முறையை பயன்படுத்தி எங்களை நாங்கள் எப்படி வளர்த்து கொள்ளுறது தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருங்கள். நன்றி.